இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அழிக்கப்பட்டிராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிக்காரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது நாம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். ஞானத்தின் வெளிச்சம். மூடியிருக்கும் கண்களுக்கு கோடி சூரியன்கள் உதித்தாலும் வெளிச்சம் தெரிவதில்லை. அதுபோல சிறு பிள்ளைகள் போன்று எல்லாவற்றையும் விளையாட்டாக பார்த்தால் ஞானம் புரிவதில்லை. யோவானும் இயேசுவும் இரு வேறுபட்ட பாணியில் இறைவாக்குரைத்து ஞானத்தின் வழியில் மக்களை வழிநடத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் 2 பேரையும் குறை கூறி நிராகரித்தனர். ஞானம் படைப்பை வழிநடத்தும் கடவுளின் அன்பு உடனிருப்பே. பாடுபவர் பாடும்போது ஆடுபவர் இணைந்து பாடலுக்கு தகுந்தபடி ஆட வேண்டும். இல்லையெனில் பார்வையாளர்களுக்கு சொல்ல வந்த செய்தி சென்றடையாது. அதுபோல நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் கடவுளின் ஞானம் இறைவாக்குரைப்போர் வழியாக நம்மை வந்தடைகின்றது. அதன்படி நமது வாழ்வை நாம் நடத்த பழகினோமெனில் நமது செயல்பாடுகளில் கடவுளின் ஞானம் வெளிச்சமாகும். அதை பார்ப்பவர்களுக்கு அது கலங்கரை விளக்காய் மாறும். அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.